Hey guys, welcome to Global 24 Official. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே சொர்க்கத்துலேயே இருக்கோம்? இல்லவே இல்லை, கோகோஸ் வாக்கில் இருக்கோம். நம்மளை சுற்றி எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த வியூ பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் இதான் வந்து கோகோஸ் வாக்கு. நம்ம இப்போ இவங்க உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக கம்பல்சரி இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். 2 பேருக்கு வந்து 40 ரூபா, பர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees. இங்கே வந்து வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். கோகோஸ் வாக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து டாய்லெட்ஸ் 2 பேர் வந்து டாய்லெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஜென்ஸ் அண்ட் போத் ஆர் விமன்ஸ்க்கும். ஸோ மற்ற பிளேஸை வந்து கொஞ்சம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஏதாவது கேர்ள்ஸு ஜென்ஸ்லாம் வந்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து டெலஸ்கோப் பாயிண்ட்டு இப்போ வந்து அலோவ் பண்ணலை. பர் ஹெட்டுக்கு வந்து 10 rupees. ஸோ அங்கேருந்து பார்த்தா இந்த டோட்டல் வியூஸும் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து அலோடு கிடையாது. ஸோ வந்து மேபி நீங்கள் வரப்போ வந்து அலோடு இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு வியூ பார்க்குற பிளேஸ் தான் இது. மற்றபடி இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பக்கத்தில் இந்த ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, பக்கத்தில் இருந்தோ இங்கே இந்த டெரக்கோட்டாஸ் ஷாப்லாம் எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி என்ன இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து வியூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வியூ பாருங்க மக்களே, அடாடாடாடாடா. காற்றுல நம்ம மிதக்கிறோமா இல்லை நம்மளை சுற்றி காற்று மிதக்குதான்னு தெரியாத மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த ஊர்லேயே தெரியாத அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேருந்து வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக தான் வந்து கம்பி கிளாஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. மேபி வந்து பார்க்குறதுனா என்ஜாய் பண்ணுறதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக கீழே எட்டி போய் பார்க்குறேன் அப்போல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இங்கே நாட் அலௌடு. இங்கே ஆல்ரெடி வந்து நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், அந்த குட்டி குட்டி வீடெல்லாம் வந்து ஏதோ சொப்பு ஜாமான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பேஸ்ட்ரி கார்னர் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம கொடைக்கானல்லையே ரொம்ப ஃபேமஸான, அதாவது இந்த ஓல்டு பேக்கர்னு கூட சொல்லுவாங்க. அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப தலை சுற்றிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கிளிப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பேக்கரி வந்து. பட் அங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைப்பு. அவங்க கொடுக்குற ஹைப்புக்கு அது எல்லாமே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 2 ஐட்டம்ஸை வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு அந்த பக்கம் போனேன். பட்டு வெளியில் அடித்து துரத்தாத ஒரு குறையாக வந்து லைன் வந்து ஏதோ மலைப்பாம்பை விட ரொம்ப நீளமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்ணால் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இது வந்து பெரிய சர்ப்ரைஸு. சாட்டர்டே எப்போவுமே நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம். பட் இந்த வாரம் என்னடா போக முடியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். வர வழியில் ஒரு கேமரா மேன் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்ச்சுக்கு வந்து போயிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே. எங்கடா சர்ச்சுக்கு வர முடியாதோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் வந்த இடத்துல இந்த கேமராமேன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. பட் வர வழியில் தான் இது இருக்குது. எங்கள் ரூமுக்கு கொஞ்சம் ஒரு 20 minutes அரௌண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு
சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்ட கொஞ்சம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே ரிலீஃபாக இருக்குது. வெளியில் உட்காந்துருக்கோம். ரொம்ப இங்கே மிஸ்டாக இருக்குது. எல்லோரும் பார்த்து ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. சரி ஓகே, நம்மளும் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிடலான்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி இந்த கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சவுண்ட் இவ்வளோ டிராஃபிக்லேயும் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. நம்முடைய ப்ரேயர்ஸ் வந்து எப்படி அமைதியாக கர்த்தர்கிட்ட நம்ம போய் தெரிவிக்கிறோமோ அதே மாதிரி எந்த ஒரு இடைஞ்சல் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. நானும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ மை கேமராமேன். ரொம்ப ரொம்ப நன்றி. கைஸ், ஒரு வழியாக சர்ச்சில் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பசுமை பள்ளத்தாக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து இன்னொரு நேம் இருக்குது இதுக்கு, சூசைட் பாயிண்ட்டுன்னு. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோக்கஸ் வாக்குக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் அந்த சர்ச் இருந்துச்சு. சர்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் வந்தீங்க, கோக்கஸ் வாக்குக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சர்ச் இருக்குது, போய் ஒரு விசிட்டை பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நேராக வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. முன்னாடி ஒரு வேன்காரங்க ஒரு கார்காரங்களை இடிச்சிட்டாங்க போல். சண்டை போகிற வழியிலே வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பின்னாடி வரவங்கள கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்து பண்ணுற ஒரு சில விஷயங்களால நீங்கள் மட்டும் பாதிக்கப்படல, என்ஜாய் பண்ண வந்த எல்லாருமே வந்து சஃபர் ஆகுறாங்க. இதுல குணாக்கே போற வழி இது எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம டிராபிக். இல்ல நம்ம தான் வந்து நல்ல நல்ல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இருக்கோம். அதான் இங்க பாத்தீங்களா எத்தனை பேரு. போற வழியெல்லாம் டிராபிக். ஆக்சுவலா இந்த ஒரு வண்டினால தான் இவ்வளோ டிராபிக். இங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு டிராபிக் கிடையாது. ஆனா இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டுப்புட்டுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி வண்டி எடுக்க மாட்டேங்கிறானுங்க காய்ஸ். சல்லிப்பயிலாம் இருக்காங்க. என்ன பண்றது? நான் அடுத்து ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். ஃபைனலி சந்துக்குள்ள புகுந்துக்குள்ள வந்து 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 நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். நீங்க பாத்தீங்களா, கார்லாம் எடுத்துட்டு வராதீங்க காய்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னு. ஒரே டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். I don't like traffics, but traffics are like me. இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போகிறது வந்து ஓகே தான். பட் அங்கே போகிற ஸ்பாட்ல வந்து ஸ்பேஸ் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க காய்ஸ். மேபி காரே வந்து இப்போதைக்கு கஷ்டம்தான். என்ன காரில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அதே மாதிரி ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் பாருங்க, நடுவில் வேற இவ்வளோ இருந்தால் வேலையெல்லாம் பார்ப்பாங்க ரோடு. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்கு, லிட்டில் ஃபால்ஸ்ன்னு. அங்கே இறங்கி போய் வீடியோ எடுக்கலாம்னு தான் நினச்சேன். பட் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு.
ஸோ வந்து டிஜிட்டலாக நீங்களும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கேமராமேன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் தான் என்ன ஆக்சுவலா நீங்க எது ஹாலிடேஸ்ல வந்து கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் வாங்குற ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி வரிசையில் நிற்கிற கார்லாம் பார்த்து ஐடியாலஜி வரும் கைஸ். எவ்வளோ கார்ஸ் நிற்குது பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒன்லி, டோன்ட் பி டேக் சீரியஸ். நிறைய பேர் கார்லாம் நிப்பாட்டிட்டு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது அப்படியே ஃபன் பண்ணிட்டு. இப்போதைக்கு இங்கே வந்து 2 வீலர் வச்சிருக்கிறவங்க தான் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. கண்ணுக்கு எதுல அப்படியே மிஸ்ட் எப்படி நம்மளை கிராஸ் பண்ணி போகுது பாத்தீங்களா? செம்ம மிஸ்ட் இல்ல? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.